ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நீ இங்கே வேலை செய்ய வந்தியா இல்லை விளையாட வந்தியா? நீ இங்கே வேலை செய்ய வந்தியா இல்லை விளையாட வந்தியா? எப்போ பார்த்தாலும் விளையாடிக்கிட்டே இருக்க, நீங்கள் எதுக்கு வந்த? வேலை செய்ய தானே வந்த, வேலை செய்ய வந்தியா விளையாட வந்தியா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Are you here to work or play? Are you here to work or play? Are you here? நீங்கள் இருக்கியா? To work வேலை செய்ய இங்கே இருக்கியா? Or play விளையாட இங்கே இருக்கியா? நீங்கள் வேலை செய்ய வந்தியா இல்லை விளையாட வந்தியா? Are you here to work or play? ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், நீ அடுத்தவங்களோட விஷயத்தில் தலையிடாத. நீ அடுத்தவர்களுடைய விஷயத்தில் தலையிடாதே. உன் வேலையை மட்டும் நீ பாரு, நீ அடுத்தவங்களோட விஷயத்தில் தலையிடாத அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You don't interfere in others' matter. You don't interfere in others' matter. You don't interfere. நீ தலையிடாத. In others' matter. மற்றவங்களோட விஷயத்தில் நீ தலையிடாத. You don't interfere in others' matter. நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். சில மாதங்களுக்கு முன்பு நான் அவனிடம் பேசியிருக்கிறேன். சில மாதங்களுக்கு முன்பு நான் அவனிடம் பேசியிருக்கிறேன். இப்போ நான் அவன்கிட்ட பேசினதில்லை, கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி நான் அவன்கிட்ட பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have spoken to him few months ago. I have spoken to him few months ago. I have spoken to him. நான் அவன்கிட்ட பேசியிருக்கேன். few months ago சில மாதங்களுக்கு முன்பு, சில மாதங்களுக்கு முன்னாடி நான் அவன்கிட்ட பேசியிருக்கேன். I have spoken to him few months ago. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ சொல்கிற மாதிரி என்னால் பண்ண முடியாது. நீ சொல்கிற மாதிரி என்னால் பண்ண முடியாது. நான் எப்படி பண்ணணுமோ அப்படி தான் பண்ணுவேன். நீ சொல்கிற மாதிரி என்னால் பண்ண முடியாது. இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I can't do as you say. I can't do as you say. I can't do என்னால் பண்ண முடியாது. As you say நீ சொல்கிற மாதிரி, நீ சொல்கிற மாதிரி என்னால் பண்ண முடியாது. I can't do as you say. ஸோ லாஸ்ட் வீடியோவில் ஒரு கமெண்ட் வந்துருச்சு, அஸ்க்கும் லைக்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், எங்கே அஸ் யூஸ் பண்ணணும் எங்கே லைக் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூ சே. ஸோ ஆஸ் யூ சே அப்படின்னா நீ சொல்கிற மாதிரி அப்படிங்கிறது ஒரு வேர்ப். நீ சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு வேர்ப். ஸோ ஆஸ் யூ சே நீ சொல்கிற மாதிரி, நீ சொல்கிறது போல். ஸோ இதுவே நான் அவனை மாதிரி பண்ணினேன், நான் அவனை மாதிரி பண்ணினேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லுவோம்? I did like him. I did like him. ஸோ லைக் ஹிம் அப்படின்னா அவனை மாதிரி. இங்கே ஹிம் வந்து ஒரு நவுன். ஓகேவா? ஸோ நவுனை பற்றி நம்ம இங்கே பேசுகிறோம். அவனை மாதிரி அப்படின்னு அவனை ஒரு நவுனை பற்றி பேசுகிறப்ப நம்ம லைக் யூஸ் பண்ணணும். ஸோ வேர்பு. ஸோ அவன் நீ பண்ணுற மாதிரி. ஆஸ் யூ டூ நீ பண்ணுற மாதிரி அப்படிங்கிறப்ப அங்கே வந்து வேர்ப் வந்துடுது. ஸோ அங்கே வந்து நம்ம ஆஸ் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ வேர்புக்கு முன்னாடி ஆஸும் நவுனுக்கு முன்னாடி லைக்கும் யூஸ் பண்ணணும். பட் இன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வி கேன் யூஸ் லைக். ஓகேவா? இன் போத்லேயுமே நம்ம வந்து லைக் யூஸ் பண்ணலாம். ஸோ வேர்பு முன்னாடியும் லைக் யூஸ் பண்ணலாம், நவுன் முன்னாடியும் யூஸ் பண்ணலாம். ஸோ மோஸ்ட் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ்லாம் எல்லாத்துக்குமே லைக்னு தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் இன் ரிட்டன் ஃபார்மல் ரைட்டிங் வி ஹாவ் டு யூஸ் ஆஸ் பிஃபோர் வேர்ப், வி ஹாவ் டு யூஸ் லைக் பிஃபோர் நவுன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ எதை பற்றியுமே கவலைப்படாத. நீ எதை பற்றியும் கவலைப்படாத. நாங்கள் இருக்கோம், நாங்கள் பார்த்துக்குறோம், நீ எதை பற்றியுமே கவலைப்படாத. இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't worry about anything. Don't worry about anything. Don't worry கவலைப்படாத. About anything எதை பற்றியும் நீ கவலைப்படாத. Don't worry about anything. நெக்ஸ்ட் ஒன், இவன் எப்போதும் எதையாவது நினச்சி கவலைப்பட்டுட்டே இருக்கான். இவன் எப்போதும் எதையாவது பற்றி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He always worries about something. He always worries about something. Or we can say he always feels sad about something. He always feels sad about something. எப்பயுமே இவன் வருத்தமாகவே இருக்கான், எப்பயுமே இவன் கவலைப்பட்டுட்டே இருக்கான். He always worries about something. He always feels sad about something. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், எனக்கு கவலைப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. எனக்கு கவலைப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீ ஏன் இங்கே வந்த? நீ ஏன் இங்கே வந்த? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why did you come here? Why did you come here? Why did you come? நீ ஏன் வந்த? Here இங்கே. நீ ஏன் இங்கே வந்த? Why did you come here? ஸோ இதுவே நீங்கள் எதுவும் வேலையாக வந்தியா? நீ இங்கே எதுவும் வேலையாக வந்தியா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Did you come here for any work? Did you come here for any work? Did you come here? நீ இங்கே வந்தியா? For any work. ஏதாவது வேலை சம்மந்தமாக நீங்கள் வந்தியா? Did you come here for any work? ஸோ இதுவே நீ உன்னோட தனிப்பட்ட விஷயத்துக்காக இங்கே வந்தியா? நீ உன்னோட தனிப்பட்ட விஷயத்துக்காக இங்கே வந்தியா இல்லை வேலை சம்மந்தமாக இங்கே வந்தியா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Did you come here for any personal matter? Did you come here for any personal matter? Did you come here? இங்கே வந்தியா? For any personal matter. ஏதாவது தனிப்பட்ட விஷயமா நீங்கள் வந்தியா? ஓகேவா? நான் இங்கே அடிக்கடி வரமாட்டேன். நான் இங்கே அடிக்கடி வரமாட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't come here often. I don't come here often. I don't come here. நான் இங்கே வரமாட்டேன். Often அடிக்கடி. நான் இங்கே அடிக்கடி வரமாட்டேன். I don't come here often. So next one, நீ எப்போதும் அவனை பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்பியா? நீ எப்போதும் அவனை பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்பியா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Do you always think about him? Do you always think about him? Do you always think? நீ எப்பயுமே யோசிச்சுட்டு இருப்பியா? Do you always think? நீ எப்போதும் யோசிச்சுட்டு இருப்பியா? About him. அவனை பற்றி. நீ எப்போதும் அவனை பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்பியா? Do you always think about him? So next one, நான் அவனை பற்றி அதிகமாக யோசிக்க மாட்டேன். நான் அவனை பற்றி அதிகமாக யோசிக்க மாட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't think about him much. I don't think about him much. I don't think. நான் யோசிக்க மாட்டேன். I don't think about him. அவனை பற்றி நான் யோசிக்க மாட்டேன். Much அப்படின்னா அதிகமாக. நான் அவனை பற்றி அதிகமாக யோசிக்க மாட்டேன். I don't think about him much. So next one, அவங்க ரெண்டு பேரும் அதையே தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் அதையே தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Both of them were doing the same. Both of them were doing the same. Both of them were doing. அவங்க both of them அப்படின்னா அவங்க இருவரும். Both of them அவர்கள் இருவரும். were doing பண்ணிட்டு இருந்தாங்க. the same அதையே தான். அவங்க ரெண்டு பேரும் அதையே தான் பண்ணிட்டு இருந்தாங்க. Both of them were doing the same. So next one, நான் ஆசைப்பட்ட எல்லாமே எனக்கு கிடைச்சிட்டு. நான் ஆசைப்பட்ட எல்லாமே எனக்கு கிடைச்சிட்டு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I got everything I wished for. I got everything I wished for. I got எனக்கு கிடைச்சிட்டு. Everything I wished for. நான் ஆசைப்பட்ட எல்லாமே எனக்கு கிடைச்சிட்டு. Next one, நீ ஆசைப்படுற எல்லாமே உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். நீ ஆசைப்படுற எல்லாமே உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் அவரை ரொம்ப நம்பினேன். நான் அவரை ரொம்ப நம்பினேன். நான் அவரை ரொம்ப நம்பினேன். நான் அவனை ரொம்ப நம்பினேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I trusted him so much. I trusted him so much. I trusted. Trust அப்படின்னா நம்புறது. So I trusted. நான் நம்பினேன். I trusted him. நான் அவனை நம்பினேன். So much. ரொம்ப. நான் அவனை ரொம்ப நம்பினேன். I trusted him so much. So next one, ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I feel very happy after a long time. I feel very happy after a long time. I feel very happy. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. After a long time. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. I feel very happy after a long time. So next one, நீ எப்போதும் போல இங்கே வரலாம். நீ
எப்போதும் போல இங்கு வரலாம். இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You can come here as usual. You can come here as usual. You can come here. நீ இங்கு வரலாம். You can come. நீ வரலாம். You can come here. நீ இங்கே வரலாம். As usual. எப்போதும் போல. நீ இங்கே எப்போதும் போல வரலாம். You can come here as usual. Next one. யாரும் பார்க்காதப்ப நான் உள்ளே போயிட்டேன். யாரும் பார்க்காத போது நான் உள்ளே சென்று விட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I went inside when no one saw me. I went inside when no one saw me. I went நான் போயிட்டேன், நான் போனேன். I went inside நான் உள்ளே போனேன். When no one saw me யாரும் என்னை பார்க்காதப்ப, யாரும் என்னை பார்க்காத போது நான் உள்ளே சென்றேன். I went inside when no one saw me. Next one. நான் இதை உன்னிடம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன். நான் இதை உன்னிடம் தருவதற்கு தயாராக இருக்கிறேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I'm ready to give you this. I'm ready to give you this. I'm ready. நான் தயாராக இருக்கிறேன். To give you this. உன்கிட்ட இது தரத்துக்கு நான் தயாராக இருக்கேன். I'm ready to give you this. Next one. இனிமேல் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இனிமேல் எல்லாம் நல்லதாகவே நடக்கும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Hereafter everything will be good. Hereafter everything will be good. Hereafter இதுக்கப்புறம் everything will be good. எல்லாமே நல்லதாக நடக்கும். Hereafter everything will be good. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். 2 படங்களுமே நல்லா இருந்துச்சு. போன வீக் நாங்கள் பார்த்த 2 படங்களுமே நல்லா இருந்துச்சு. ஸோ 2 படம் பார்த்தோம் போன வாரம். 2 சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Both the films were good. Both the films were good. Both of the films were good அப்படின்னும் சொல்லலாம். ஸோ both the films were good அப்படின்னும் சொல்லலாம். ஓகே, ஆஃப் யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணாமலும் இருக்கலாம். ஸோ both the films were good. Both of the films were good. இப்போ போன வாரம் நம்ம பார்த்த 2 படங்களுமே நல்லா இருந்துச்சு. ஸோ இதே இங்கிலீஷ் சொல்லலாம்? Both the films we saw last week were good. Both the films we watched last week were good. Both the films 2 படங்களுமே, போன வாரம் நம்ம பார்த்த 2 படங்களுமே, both the films we watched last week were good. ஓகேவா? சாவும் யூஸ் பண்ணலாம், வாட்ச். பட் இங்கே வந்து கரெக்டாக உள்ளது ஃபில்ம் பார்க்குறதெல்லாம் வந்து வாட்ச் தான். ஓகேவா? வாட்சிங் மூவிஸ் தான் வரும். ஸோ போத் த ஃபில்ம்ஸ் வி வாட்ச்ட் லாஸ்ட் வீக் வேர் குட். அந்த படம் நல்லா இருந்துச்சா? அந்த படம் நன்றாக இருந்ததா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போது லாஸ்ட் வீடியோவில் சில சென்டென்சஸை கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். அதுக்கான ஆன்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். நான் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறேன். நான் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I'm facing lot of problems. I'm facing lot of problems. I'm facing நான் சந்திச்சிட்ருக்கேன். lot of problems நிறைய பிரச்சனைகள். I'm facing lot of problems. So next one. நான் பிரச்சனையில் இருந்தபோது யாருமே எனக்கு உதவி செய்யவில்லை. நான் பிரச்சனையில் இருந்தப்ப யாருமே எனக்கு உதவி பண்ணலை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? No one helped me when I was in trouble. No one helped me when I was in trouble. No one helped. யாருமே உதவி பண்ணலை. மீ எனக்கு. when I was in trouble நான் பிரச்சனையில் இருந்தப்போ யாருமே எனக்கு உதவி பண்ணலை. No one helped me when I was in trouble. நான் கொஞ்ச நாளைக்கு அங்கே போக மாட்டேன். நான் கொஞ்ச நாளைக்கு அங்கே போக மாட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will not go there for few days. I will not go there for few days. I will not go நான் போக மாட்டேன், அங்கே போக மாட்டேன். I will not go there for few days கொஞ்ச நாளைக்கு, for some days கொஞ்ச நாளைக்கு. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங். வாழ்க வளமுடன்.